மாண்புமிகு தளபதி முதலமைச்சர் அவர்களுக்கு எனது அன்பான வணக்கம். தமிழ்நாட்டில் பல கிராமங்களில் இருந்து பல ஊரில் இருந்து எல்லாருமே சென்னையவே நோக்கி வராங்க வேலை செய்கிறதுக்கு. அது ஏன் அப்படின்றது நீங்கள் யோசிக்கணும். ஏன் எல்லோரும் அங்கேருந்து சென்னைக்கு வராங்க? சென்னையில் ஏன் மக்கள் தொகை எவ்வளோ இருக்குது? அவங்களாம் என்ன எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்றதெல்லாம் நீங்கள் ஒரு பார்ட்டாக பிரிக்கணும். பிரித்து யோசிக்கணும். சென்னையை சுற்றியே எல்லா ஃபேக்ட்ரிஸ், எல்லா கம்பெனிஸ் எல்லாமே சென்னை சுற்றியே இருக்குது. அதனால தான் எல்லோரும் இங்கே வரோம் படிச்சுட்டு. சொந்த வீட்டை விட்டு அப்பா அம்மா எல்லாரையும் விட்டுட்டு சென்னையில் தங்கியிருக்கோம். தங்கி வேலை பார்க்குறோம். இங்கே என்ன சந்தோஷமாக வேலை பார்க்குறோம். கம்பெனியில் பிரச்சனை, வீட்டு வாடகை, வீட்டுக்காரங்க பிரச்சனை, எல்லாம் பல டிஃபிகல்ட்டியோடு இங்கே நாங்கள் வாழ்ந்துட்டுருக்கோம். கிராமங்கள்லேருந்து படிச்சுட்டு ரொம்ப கஷ்டப்படுறோம். ஸோ இதெல்லாம் நீங்கள் இதுக்கு முன்னாடி திமுக அதிமுக இதெல்லாம் யோசிக்கலை. எந்த அமைச்சர்களும் யாருமே யோசிக்கலை. பட் தளபதி நீங்கள் யோசிக்கணும். யோசித்து இந்த ஃபேக்ட்ரிஸ், இந்த கம்பெனிஸ் எல்லாமே டிஸ்ட்ரிக்ட் வைஸாக ஏன் நம்ம அமைக்கக்கூடாது? அங்கே உள்ள இளைஞர்கள் படித்தவங்க எல்லாமே அங்கேயே வேலை பார்த்துட்டு சொந்த ஊர்லேயே நல்லா வாழ்வாங்க, சந்தோஷமாக வாழ்வாங்க. வீட்டு வாடகை மிச்சம், எல்லாமே மிச்சம், ஹாப்பியாக இருப்பாங்க அவங்க ஃபேமிலி. இதெல்லாம் நீங்கள் யோசித்து நல்ல ஒரு முடிவு எடுக்கணும். இந்த 5 வருஷத்தில் பர்ஃபெக்டாக எல்லாத்தையும் நீங்கள் பண்ணித்தரணும். எல்லாருக்கும் படிக்காத இளைஞர்கள் நீங்கள் 4000 கொடுக்குறத விட இந்த மாதிரி ஒரு பிரச்சனைலாம் நீங்கள் சால்வ் பண்ணாவே போதும், எல்லாமே சரடாயிடும். இந்த சென்னையை சுற்றியே யோசிக்காதீங்க. கம்பெனிஸ் கொடுக்கறது, ஃபேக்ட்ரிஸ் அமைக்கிறது எல்லாமே சென்னையிலே தான் இருக்குது. சென்னை மக்களை விட இங்கே வாழ வந்த பிழைக்க வந்த மக்கள் தொகை தான் அதிகம். இது உங்களுக்கே தெரியும். ஸோ இதெல்லாம் சரி பண்ணணும். உங்களோட ஆட்சியில் இதெல்லாம் சரி பண்ணணும். இளைஞர்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வேலை வாய்ப்புலாம் கிடைக்கும். டிஸ்ட்ரிக்ட் வைஸாக நீங்கள் வேலை கொடுத்துட்டீங்க, கம்பெனி அமைச்சு கொடுத்துட்டீங்கன்னா ரொம்ப தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறேன். இதை மட்டும் செஞ்சு கொடுங்க. 4000 வேண்டாம் இளைஞர்களுக்கு, அவங்களே பார்த்துப்பாங்க. ஓகே.